ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று கிளாஸ் 11 பயாலஜியில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம். இன்றைக்கி அதோடைய கண்டினியூஷனாக கோல்கி அப்பேரட்டஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கோல்கி அப்பேரட்டஸும் எண்டோ மெம்பரேன் சிஸ்டமில் ஒன்று. இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கெமிலோ கோல்கி அப்படிங்கிறவர் யூகேரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டெயினடு ரெட்டிகுலார் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்குறாரு. ஸோ அதுதான் வந்து கோல்கி அப்பேரட்டஸ். அவருக்கு அப்புறமா அதை என்ன பேர் வந்துச்சு அப்படின்னா கோல்கி பாடிஸ் அப்படிங்கிறதா நம்ம இப்போ படிக்கிறோம். இதை பார்த்தோன்னா இதில் நல்லா ஃப்ளாட்டாக டிஸ்கஸ் ஷேப்டு சாக்ஸில் சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் தான் சிஸ்டர்னே. இந்த சிஸ்டர்னே சேர்ந்தது தான் கோல்கி பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டர்னேயோட டயாமீட்டர் பார்க்கும்போது 0.5 மைக்ரோமீட்டர்லேருந்து 1 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே எப்படின்னா பேரலாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து ஒவ்வொரு யூகேரியாட்டிக் செல்லில் ஒவ்வொரு செல்லுலையும் இந்த சிஸ்டர்னேயோட கவுண்ட் என்ன ஆகும்னா மாறிக்கிட்டே வரும். இந்த கோல்கி சிஸ்டர்னே பார்த்தோன்னா இதுக்கு தனியாக டிஸ்டிங்க்ட்டு ஃபார்மிங் ஃபேஸும் இருக்குது, மெச்சூரிங் ஃபேஸும் இருக்குது. இந்த ஃபேஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபார்மிங் ஃபேஸுன்னு சொல்கிறோம். இந்த ஃபேஸில் தான் அது வெசிக்கலாக ஃபார்ம் ஆகி இப்படி கட்டாயி என்ன ஆகும்னா வெளியில் போகும். ஸோ இது வந்து மெச்சூரிங் ஃபேஸ், இது வந்து ஃபார்மிங் ஃபேஸ். ஸோ ஃபார்மிங் ஃபேஸோட ஃபஸ்ட்டு சைடு இந்த இப்படி சி ஷேப்பில் இருக்கிறனால அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா கான்வெக்ஸ் சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த சைடு வந்து மெச்சூரிங் ஃபேஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா கான்கேவ் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இப்போ இதோடைய ஃபங்க்ஷன் குறிப்பாக இந்த லைனில் கவனித்தோம் அப்படின்னா இந்த சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேஸ் வந்து இன்டர் கனெக்டடா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இன்டர் கனெக்டட், ஆனால் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இங்கே டயக்ராமில் கவனிச்சிங்கன்னா இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும், வெரி டிஃப்ரெண்ட். இது சிஸ்னா அது ட்ரான்ஸ், ஆனால் இது எல்லாமே எப்படின்னா ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து இதோட ஃபங்க்ஷன், இது நம்ம ஏற்கனவே நேற்றே படித்தோம். எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கோஆர்டினேட் மேனரில் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சிந்தசிஸ் பண்ணுற ப்ரோட்டீனையும் லிப்பிடையும் வெசிக்கல்ஸாக ஃபார்ம் பண்ணுற பேக் பண்ணுற ஒர்க்கை யார் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த கோல்கி அப்பேரட்டஸ் வந்து பார்க்கும். இதான் அதோடைய மெயின் ஃபங்க்ஷன். அதோடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து பேக்கேஜிங். பேக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இன்ட்ராசெல்லுலார் ஆர்கனல்ஸ்க்கு வந்து அனுப்பும். இல்லை அப்படின்னா செக்ரேட் பண்ணி செல்லுக்கு வெளியில் வந்து கொடுத்துருவாங்க. இதை நம்ம பேக்காக ஒரு பேக்கிங்காக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது எப்படி பேக் ஆகுது அப்படின்னா வெசிக்கல்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணி விடுது. அதனால அது எப்போவுமே யார் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பக்கத்துலேயே இவங்க இருப்பாங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருந்து வர ப்ரோட்டீனையும் லிப்பிடையும் இந்த கோல்கி பாடிஸ் வந்து இந்த சிஸ்ஃபேஸ் வழியாக அப்படியே கொண்டு வந்து வெசிக்கல்ஸாக ஃபார்ம் ஆகி நேராக எது வழியாக வெளியில் வரும் அப்படின்னா அந்த மெச்சூரிங் ஃபேஸ் வழியாக வெளியில் வந்துடும். அதனால தான் கோல்கி அப்பேரட்டஸ் வந்து யார் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பக்கத்துலேயே இருக்காங்க. இதை கூட இந்த முன்னாடி இருக்கிற டயக்ராமில் நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்துலேயே தான் யார் இருக்கா பாருங்கள், கோல்கி அப்பேரட்டஸ் இருக்குது. அது மாதிரி இந்த கீழே இருக்கிற டயக்ராம்லையும் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பக்கத்தில் தான் யார் இருக்காங்க அப்படின்னா கோல்கி அப்பேரட்டஸ் இருக்குது. ஏன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சிந்தசிஸ் பண்ணுறத பேக் பண்ணுறனால இவங்க வந்து பக்கத்துலேயே அரேஞ்ச் ஆகிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரோட்டீனை கொடுக்குதுன்னா இதை பேக் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறனால அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதாவது கோல்கி அப்பேரட்டஸ்லேருந்து வெளியில் வர ப்ரோட்டீனை கிளைகோ ப்ரோட்டீன், அது மாதிரி கோல்கி அப்பேரட்டஸ்லேருந்து வெளியில் வர லிப்பிடை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளைகோ லிப்பிட் அப்படின்னு படிக்கலாம். இதுதான் இன்றைக்கி வந்து கோல்கி அப்பேரட்டஸில் நம்ம படித்தது. நேற்று நம்ம பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் படிச்சிருப்போம். ஸோ அதிலேருந்து இன்றைக்கி சில கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது போர்டுக்கும் எம்சிக்யூவாக வரும், நீட்லேயும் இது வந்து ப்ராக்டிக்ஸ் கொஷினாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்கள், விச் ஆர்கனல் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த எண்டோமெம்பரேன் சிஸ்டம். ஸோ எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் யாரெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வரல, யார் வரல அப்படின்னு பார்த்தோன்னா நேற்றே நம்ம படித்தோம். எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் யார் யார் வருவாங்க அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வருவாங்க, அப்புறம் கோல்கி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் வந்து லைசோசோம், அப்புறம் வேக்யூல்ஸ். இந்த 4 பேர் தான் என்சிஆர்டியில் எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் வரக்கூடியவங்க. அப்போ இந்த ஆப்ஷனில் வந்து யார் வரலன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து வேர் ஆர் த லிப்பிட் லைக் ஸ்டிராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்ட் இன் அனிமல் செல். அனிமல் செல்லில்
ஸ்டிராய்டு அந்த ஹார்மோனை வந்து சிந்தசிஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, நேற்றே நம்ம படித்தோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் 2 டைப் இருக்குது. அதாவது ரிபோசோம் இருந்துச்சுன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரிபோசோம் இல்லைன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து லிப்பிடை சிந்தசிஸ் பண்ணுன்னு படித்தோம். அப்போ இதில் யார் கரெக்டாக வருவாங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நாளைக்கான கிளாஸில் கோல்கி அப்பரட்டஸோட கொஷின் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைசோசோம் வேக்யூல்ஸோட தியரி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.